இந்த முஸ்லிம்களாக இருக்கிறார். மிகப்பெரிய ஆட்டம் பாட்டம் போட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய நன்றிகளுடைய உள்ளத்தில் எல்லாம் இடம் பிடித்த பெரிய பாடகர்கள் எல்லாம் இன்னைக்கு முஸ்லிம்களாகி அவர்கள் கே ஸ்டீவன் என்று சொல்லக்கூடிய பாடகர் பெண்கள் எல்லாம் தங்களுடைய மார்பிலே கையெழுத்தை வாங்கிக் கொள்வார்கள். அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு பாடகர். அந்த பாடகர் என்ன செய்தார்? உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஓய்வு நேரத்திலே குரானை படித்து அவர் வந்து குரானின் மூலம் தான் எனக்கு மனம் சாந்தி கிடைத்தது. இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை என்று சொன்னால் அதை குரானை பின்பற்றி வாழக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும் என்பதில் உறுதியாக அவர் இஸ்லாத்தை பின்பற்றி இன்றைக்கு இஸ்லாத்தை அவர் பரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் சிந்திச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து நீங்க பார்க்கலாம் எத்தனை பேர் முஸ்லிம்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். பெரியார் கூட கடைசி காலத்துல என்ன சொன்னார்? ஜாதி இன பேதம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே மருந்து இஸ்லாம் தான் அவரு சொன்னார். ஏன் சொன்னார்னு கேட்டீங்கன்னா, இங்க இஸ்லாத்துல வந்து இப்ப பள்ளிவாசலுக்கு நீங்க வந்து போறீங்க, மிகப்பெரிய மார்க் அறிஞராக இஸ்லாத்துல இருப்பாரு. நீங்க முன்னால போய் பள்ளிவாசல் நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த மிகப்பெரிய மார்க் அறிஞர் வந்தாலும் உங்களுக்கு பின்னால் தான் நிற்கணும். இந்த நாட்டு அதிபராக இருக்கக்கூடிய ஷேக் வந்தாலும் உங்களுக்கு பின்னால் தான் நிற்கணும். யாருக்கும் அங்க முன்னுரிமை கிடையாது. ஏன்? நீங்க பள்ளிவாசல்ல முன்னால வந்துட்டா நீங்க தான் முன்னால வர்றீங்க. நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்ட அன்றைய தினமே உங்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சிறந்த பாலகனை போல் நீங்கள் ஆகிவிடுகின்றீர்கள். 30 வருஷமா ஒருத்தர் முஸ்லீமா இருப்பான், அவனுடைய அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஏராளமான பாவங்கள் இருக்கும். ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் பாவமற்றவராக ஆகிவிடுகின்றார். ஏன் இந்த பாவம் மன்னிப்பு என்று சொன்னால் அந்த இறைவனை விளங்கிக் கொண்ட மாத்திரத்திலே எவ்வாறு படிப்பறிவில்லாத மக்கள் படிப்பை நோக்கி பள்ளிக்கூடத்திற்கு வரும் பொழுது அவர்களை வந்து பள்ளிக்கூடம் எவ்வாறு வரவேற்கின்றதோ அது போல இந்த உலகத்தில் பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் இறைவனை மறந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாவிகள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றோம். இறைவனை மறந்து ஒரு தாயை வந்து உதாசீனப்படுத்தக்கூடியவனை நல்ல மனுஷன் என்று நாம் சொல்லுவோமா? தாயை வந்து உதாசீனப்படுத்துறோம். தாய் என்பதை நாம் வெறுமனே வார்த்தைகளால் சொல்றோம். ஒரு நாள் அந்த தாய் நம்மளை பார்க்காமல் இருந்திருந்தால் நாம் இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டோம். பிறந்த குழந்தைய ஒரு 24 மணி நேரம் அந்த தாய் பார்க்காமல் இருந்திருந்தால், நம் மீது கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தால் நாம இன்னைக்கு மனுஷனா இந்த உலகத்தில் நிற்க மாட்டோம். அதனாலதான் குர்ஆன்ல உங்களுக்கு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளுக்கு அடுத்ததாக தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து. எந்த மார்க்கத்தில் உங்களுக்கு இது வலியுறுத்தப்படுகின்றது? தாய் தந்தையிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையான விஷயங்களில் இருந்து உறவு முறைகளிலே எவ்வாறு நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும், உறவை எவ்வாறு நீங்கள் பரிபாலிக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் நமக்கு உபதேசம் செய்கின்றது. ஆகவே நெருமை சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொன்னால் அது ஒரே இறைவன் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் வைத்து அந்த புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த அந்த வேதத்தை இறைவனுடைய தூதராக வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அந்த வழிமுறையை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் நாம் இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை, மறுமையில் வெற்றி. அப்ப மறுமை வெற்றியை மையமாக வைத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய நீங்க போய் பள்ளிவாசல்ல தொழுகிறோம், ரமலான் மாதம் நோன்பு நோக்கிறோம், சேமித்து வைத்திருக்கிற பொருளாதாரத்துக்கு 2% பொருளை எடுத்து ஏழைகளுக்கு தர்மமா கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம்னு சொன்னா இதெல்லாம் நம்முடைய மறுமைக்கு நமக்கு வெற்றியாக அமையும் என்ற காரணத்தினால் தவிர இந்த உலகத்துல யாருக்கு நமக்கு அவார்டு கொடுப்பாங்க, மாலை போட்டு வரவேற்பாங்க என்பதற்காக அல்ல. ஆகவே இந்த நம்பிக்கை தான் இஸ்லாம் என்பதை எளிமையான முறையில் நீங்கள் விளங்கி இதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்த உலகத்தில் மட்டுமன்றி மறு உலகத்திலும் நிம்மதியான அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்ற இந்த அடிப்படையை உங்களுக்கு கூறியவனாக அடுத்த ஒரு ப்ரோக்ராம் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க சொல்றதுக்கு முன்னால இடையில உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்கும். ரமலான்ல இந்த நோன்பு நோற்பதை பற்றியோ அல்லது இதர அந்த இறை நம்பிக்கை பற்றியோ தொழுகையை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த பொன்னான நேரத்தை வந்து வீணடிக்காம உடனே நீங்க கேள்விகளா கேட்டீங்கன்னு சொன்னா இப்போ எவ்வளவுதான் நேரம் நம்ம பேசணும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதன் மூலம் உங்களுக்கு அந்த செய்தியை முழுமையாக சொன்ன திருப்தி நமக்கு வந்து கிடைக்கும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒரு அந்த 10 நிமிடத்தை வந்து நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்பதற்காக ஒதுக்குறோம். அதனால வந்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க வந்து கேளுங்க. நான் வந்து 10 நிமிஷத்துல முடிச்சு சொல்லியிருக்காங்க. கேளுங்க, கேள்வி கேட்கறது வந்து இருக்கப்படாதீங்க. எந்த சந்தேகமா கேட்கலாம், நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம். என்ன இப்படி கேட்குறீங்களேன்னு வருத்தப்பட மாட்டோம். சந்தேகமே இல்லையா? இதுல வந்து நல்லது. அதாவது சகோதரர் மனிதன் வந்து என்ன அழகான ஒரு கேள்வியை வந்து கேட்டுக்கிறாரு. எல்லாரும் நம்ம வந்து பாக்குறோம், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் வந்து பாக்குறோம். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தர்கா இருக்கு. நாகூர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க கட்டணம், அதெல்லாம் இவ்வளவு பெரிய தர்கா இருக்கு. அப்ப இந்த தர்காவுக்கு முஸ்லீம்களில் ஒரு சாரார் போகின்றார்கள்.
மற்றவர்கள் கரை போறது இல்லை. அப்ப போறது கரெக்டா, போகாம இருக்கிறது கரெக்டான்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி தானே. அப்போ அடிப்படையை நீங்க வந்து விளங்கிக்கணும். ஆரம்பத்தில் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், நம்ம எல்லாவற்றையும் படைத்தது ஒரே இறைவன் தான். அப்போ இந்த இறைவனை பற்றிய செய்தியை சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், இறைவனுடைய தூதராக இஸ்லாமிய சமுதாயம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1400 ஆண்டு காலங்களுக்கு முன்னாலே இந்த குர்ஆனை அவர் மூலம் தான் இறைவன் நமக்கு வந்து அருள்றார். அப்ப இந்த குர்ஆனை அருளுவதற்கு காரணமாக இருந்த அந்த இறைவனுடைய தூதரையே நாம வணங்கக்கூடாது. ஏனென்றால் அவர் ஒரு மனிதர். என்ன வித்தியாசம்? கடவுளுக்கும் மனிதனுக்குள்ள வித்தியாசம் என்ன? கடவுள் வந்து கிரியேட்டர், மனிதன் வந்து கிரியேஷன், படைப்பு. நான் தயாரித்த இந்த நாற்காலி என்னை கட்டுப்படுத்துவதா? இந்த நாற்காலி வந்து எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணுமே தவிர இந்த நாற்காலி நான் கட்டுப்பட மாட்டேன். எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருக்குது அணு. இன்னைக்கு வந்து உலகத்துல பாத்தீங்கன்னா நியூக்ளியர் இதுதான் மோஸ்ட் பவர். இது வந்து மனிதனுக்கு கட்டுப்பட்டதா, மனிதன் அதற்கு கட்டுப்பட்டவனா என்று கேட்டால் அதுதான் மனிதனுக்கு கட்டுப்பட்டது. அது மனிதன் நினைச்சா என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலாம், இருந்த இடம் இல்லாம ஆக்கிடலாம். அவன் மிகப்பெரிய இந்த உலகத்தில் சக்தியாக கருதக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது மனிதனுக்கு கட்டுப்பட்டது. ஏனென்றால் இதையெல்லாம் படைத்தது மனிதன். அது போலவே உலகத்தை படைத்தது இறைவன் என்று சொன்னா இறைவனுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கணும், மனிதனுடைய கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. அப்ப இறைவனுடைய தூதராக வாழ்ந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னை நீங்கள் வணங்கக்கூடாது, நான் வந்தேன் என்று சொன்னால் எனக்காக நீங்கள் எழுந்திருத்தும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. உலகத்துல யாராச்சும் ஒரு தலைவர் தனக்காக சபையில் உள்ளவர் எழுந்து நிற்க கூடாதுன்னு ஆசைப்படுவாங்களா? ஆனா அவங்க சொல்றாங்க, ஏன் இந்த எழுந்து நிற்கக்கூடியது நாளடைவில் என்ன ஆயிடும்? இந்த மதிப்பு வந்து கொஞ்சம் கூடி, அன்பு வந்து கூடி, மரியாதையாகி, மரியாதை வந்து என்ன ஆயிடும்? ஒரு நாளைக்கு வணக்கமாக ஆகிவிடும். இன்னைக்கு பாக்குறோம், சாய்பாபா இறந்துட்டாரு. சாய்பாபா உயிரோடு இருக்கும்போது என்னென்னமோ செஞ்சதா பலர் நம்பலாம். ஆனா அவர் ஒண்ணுமே செய்யலங்கிறதா உண்மை. ஏன்? அவர் இறக்கக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார், அந்த செய்தியில் அவர் இறக்கல. இதுல இருந்து அவருக்கு எந்த ஆற்றலும் இல்லைங்கிறது நமக்கு தெளிவாயிடுச்சு. ஆனாலும் அவர் இறந்த பிறகு அந்த சமாஜில் ஆயிரக்கணக்கான மக்கள் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு மனிதன் இறந்த பிறகு ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு சொன்னா இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த இறை தூதர் இறந்துட்டாங்க, மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அங்க நீங்க போய் வணங்க முடியாது. சும்மா பார்க்கறதுக்கு தான் அனுமதி இருக்கிறது தவிர அங்க வணங்குவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. வணங்கினா நீங்க தண்டிக்கப்படுவீங்க. ஆனா இந்தியா போன்ற நாடுகளில மற்ற மதத்தவர்களை இப்போ காப்பி அடித்து மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அவருடைய விருப்பத்திற்கு தர்காக்களை உருவாக்கிட்டாங்க. இஸ்லாத்திற்கும் தர்காவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாகூர்ல தர்கா இருக்குன்னு சொன்னா அது அந்த காலத்துல தெரியாம எழுதிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்தின் அடிப்படையை அதை உடைத்தள்ளணும். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மனிதன் இறந்து விட்டால் எதையுமே இந்த உலகத்தில் செய்ய முடியாது என்பதுதான் உண்மையான நம்பிக்கை, அறிவியல் பூர்வமான நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கையும் அதுதான். அப்போ இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, 1000 வருஷமா இந்தியாவில் இஸ்லாம் இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்திற்கு அடிப்படை காரணமாக அறிவை புகட்டக்கூடிய குர்ஆன் அந்த இந்திய மக்களுடைய அந்த பாஷையில கிடைக்கிறது. தமிழ் மொழியில இந்த நூற்றாண்டில் தான் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டது. அதுவும் கடந்த 25 ஆண்டு காலமாக தான் பரவலாக்கப்பட்டிருக்கு. அப்ப குர்ஆனையே படிக்காத மக்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம், யாராச்சும் ஒருத்தர் வந்து எதாச்சும் சொன்னா அதை நம்பிடுவாங்க, இன்னொருத்தர் வந்து அது இல்லை இதுன்னு சொன்னா இதையும் நம்பிடுவாங்க. இதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்து மதத்துல பாக்குறோம். இந்து மதத்துல என்ன பாக்குறோம்? நீங்க எதையுமே வந்து இப்ப நீங்க வந்து என்ன செய்றீங்க? பெற்றோர் இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு சாமியார் ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொரு கருத்தை சொல்லுவார். இவருக்கும் ஆதாரம் கிடையாது, அவருக்கும் ஆதாரம் கிடையாது. ஆனா இஸ்லாம் அப்படி அல்ல. தந்தையிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு செய்தியை சொன்னால் அதற்கு நான் காரணமான குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து காட்டணும். அதற்கு காரணமான இறைவனுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குறிப்பை எடுத்து நான் காட்டணும். இந்த இரண்டையும் நான் காட்டலன்னு சொன்னா அது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. அதனால தான் 1400 ஆண்டு காலமாக இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, அதனுடைய குர்ஆன் போற்றி பாதுகாக்கப்படுகின்றது. ஆகவே இந்த தர்கா என்று சொல்லுவது இறந்தவர்களை அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்தில் சென்று வணங்குவதற்கு ஒரு முஸ்லீமுக்கு மட்டுமல்ல யாருக்குமே அனுமதி இல்லை. மார்க்க ரீதியாகவும் பகுத்தறிவு ரீதியாகவும் அதுல ஒண்ணுமே இல்லை. உயிரோடு இருக்கும்போதே ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு மனிதன் இறந்த பிறகு என்ன செய்ய முடியும்? இதை உங்களுக்கு விளங்கத்துக்கு நான் சொல்றேன். அஜ்மீர்ல ஒரு தர்கா இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்தியாவில அஜ்மீர்ல புகழ்பெற்ற ஒரு தர்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அஜ்மீரில் வாழ்ந்த ஹாஜா நவாஸ் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா அவர் தமிழ்நாட்டின் பக்கம் வரவே இல்லை. தமிழ்நாட்டின் பக்கம் வராத ஒருவருக்கு தமிழ் மொழி தெரியுமா? தெரியாது. ஆனாலும் நம்ம தமிழ் முஸ்லீம்கள் இங்கிருந்து போயிட்டு அங்க போய் 1000 கிலோமீட்டர் பயணம் போய் அங்க போய் தமிழ்ல போய் எனக்கு குழந்தைய கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லைன்னு கேட்கிறாங்க. அவர் உயிரோட இருந்தாலே குழந்தை தர முடியாது. உயிரோட இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவார்? நீங்க தமிழ்ல கேட்டீங்கன்னு சொன்னா அவர் உருதுல தான் உங்ககிட்ட சொல்லுவார். யா போல்தா எதுவும் பரவாயில்ல,
ஏன் காரணம் அவருக்கு தமிழ் தெரியாது. அவர் இறந்து 400 வருஷத்துக்கு பின்னால போய் நீங்க போய் தமிழ்ல கேட்டீங்கன்னா அவருக்கு எப்படி விளங்கும்? விளங்காது என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப குர்ஆன் சொல்லுவதை தான் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நடைமுறையை நாம பார்க்க கூடாது. அஜ்மீருக்கு 1000 மக்கள் போற மாதிரியே திருப்பதிக்கு 1000 பேர் போகலாம், நாகூருக்கு 1,00,000 பேர் போகலாம். எத்தனை பேர் போறாங்கிறது நமக்கு வந்து கருத்து கிடையாது. உண்மையிலே அறிவுபூர்வமா நம்ம இந்த செயலை நீங்க சிந்திச்சு பாருங்க. இரவு உறங்கும் பொழுது ஒரு மனிதன் இறந்த பிறகு அங்க கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க, அங்க போய் நம்மளுடைய சேவையை கேட்டா ஏதாச்சும் கிடைக்குமான்னா எதுவுமே கிடைக்காது. யார்கிட்ட கேட்கணும்? நம்மை படைத்த இறைவன். அவன் இந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்துவா யாராவது இருக்கட்டும், ஆனா மனுஷன், அந்த மனுஷனை படைத்தது யாரு? அந்த ஒரே இறைவன். அப்ப அந்த இறைவனிடத்தில் நீங்கள் கையேந்துங்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு கொடுப்பான். அவன் கொடுத்ததை தடுப்பவர்கள் யாரும் இல்லை, அவன் தடுத்ததை கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே நாம வந்து நினைவு கூறுவோம், அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆத்தை. இறைவா நீ கொடுத்ததை தடுப்பவர் இல்லை. இறைவன் உங்களுக்கு ஒன்றை கொடுக்கணும்னு நினைச்சா நாம எல்லாரும் சேர்ந்தா தடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ நீங்க வந்து அடிப்படையான இந்த கருத்தை வந்து விளங்கிக்கணும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா போன்ற பரவலாம் இங்க பாக்குறீங்களா? அதெல்லாம் இருக்குதா? காரணம் என்ன? அந்த குர்ஆன் அரபு மொழியில் இருந்த காரணத்தினால அதிகமாக இவர்களால் அதை வந்து பரிசீலிக்க முடியும். அரபு மொழியிலே அவங்க விளங்கினதுனால தவறுகளை வந்து அப்பப்போ களைய முடிச்சு. இன்னைக்கு திருக்குறளை நாம எடுத்து பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் வேறு, அன்னைக்கு இருக்கிற தமிழ் வேறு. ஆனா அரபி இருந்தது அப்படிங்கிறது அன்னையில இருந்து இன்னைக்கு ஒரே மொழி தான். அன்னைக்கு இருந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் எடுத்து கொடுத்தா நாமளே படிக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்ல பிஏ படிச்சவங்க அதை படிக்க முடியாது. ஆனாலும் தமிழ்ல திருக்குறள் இருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விளங்குற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கவங்க விளங்க முடியுமா? விளங்க முடியாது. இப்படித்தான் குர்ஆன் வந்து அரபு மொழியில இருந்ததுனால தமிழ்நாட்டில் வந்து அதை பரவலாக மக்கள் விளங்க முடியல. அதனால தான் இப்படிப்பட்ட குறைகள் இருக்கின்றது. இது நிச்சயமாக களையப்பட வேண்டிய ஒன்று. கேளுங்க, வேற சந்தேகம் தான் கேளுங்க. மனசுல வச்சுன்னா அப்புறம் வருஷம் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் சொல்ல முடியாது. சந்தேகம் இல்லைங்களா? அப்ப கூட சுருக்கத்தை கேட்டேன். கேளுங்க, சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. சந்தேகங்கள் சொன்னா நானே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசியிருப்பேன் நான். சரி, சந்தேகங்களுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கும். फिर आपको प्रोग्राम शुरू करो, डाउट नहीं है लोग का? जो भी आपके दिल में इस्लाम के मुताबिक मुसलमान जो भी क्वेश्चन है क्लियर कर दो आपके लैंग्वेज में. சங்கோதப்படுறதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. இல்லை நீங்கள் வந்து வெக்கப்படுறதுக்கோ அல்லது சகோதரிட்டு வந்து கேட்டாலும் அந்த மாதிரியான வந்து கேள்விகள் வந்து தாராளமாக வந்து முன்னால் இடத்துக்கு வந்துருங்க. இங்கே 2 சீட் காலியாக இருக்கீங்க வந்து வாங்க. இஸ்லாத்தை பற்றி அடிப்படையான ஒரு அடிப்படையான ஒரு சில விஷயங்களை சொன்னோம். இஸ்லாம் என்று சொல்லுவது வந்து உங்களுக்கு